முடிந்தவரை வீட்டிலிருந்தே பணிபுரிவதற்கு முன்னுரிமை அளித்தல், ஒர்க் ஃப்ரம் ஹோம். எரிபொருள் நுகர்வை குறைத்தல், பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு எல்லாமே எப்படி குறைக்கிறது. அத்தியாவசியமற்ற வெளிநாட்டு பயணங்களை தவிர்த்தல், இது செய்யலாம். உள்நாட்டு தயாரிப்புகளை இண்டிஜினஸ் ப்ராடக்ட்ஸ் பயன்படுத்துதல், ஓகே. சமையல் எண்ணெய் பயன்பாட்டை குறைத்தல், இது எப்படிங்க பண்றது. எல்லாரும் உங்களாட்ட வெளிநாட்டு இருந்துட்டு கொரியால இருந்துட்டு காளான் வாங்கி சாப்பிட்றதா. தாளிக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு எண்ணெய் தேவை. இப்போ அந்த அந்த எண்ணெய்க்கு என்ன பிரச்சனை வருது, அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, அதையும் இந்த லிஸ்ட்ல சேர்த்துருக்கீங்க, புரியல. தேவையற்ற தங்கம் வாங்குவதை தவிர்த்தல், தேவையில்லாம யார் தங்கம் வாங்க போறா. ஊழலுக்கு லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் தங்கத்தை வாங்கி கொடுக்குறவன் தான் தேவையற்ற, அவன் தான் நிறைய வாங்குறான். ஆனா நீங்க தங்கத்தின் மீதான இறக்குமதி வரியை ஏன் குறைச்சிங்க. இன்னைக்கு வெறும் 5% தான், ஏன் குறைச்சிங்க. தங்கம் வாங்குறத வந்துட்டு மக்கள் தவிர்க்கணும் அப்படின்னோம்னா நீங்க வந்துட்டு அதனுடைய விலை உயரும் பொழுது ஒன்று கட்டுப்படுத்தணும், இல்லை வரியை நிறைய போட்டு அரசுக்கு வருவாய் பெருக்கக்கூடும். ஆனால் அது எதுவுமே செய்யலை. நீங்கள் அப்படியே வேடிக்கை பார்த்தீங்க. இன்னைக்கு வந்துட்டு அது 1.25 லட்சம் வரைக்கும் போயிடுச்சு. 1,40,000 வரைக்கும் தான் போயிட்டு நீங்கள் வந்துட்டு குறைஞ்சிருக்குது தங்கம். தங்கம் வாங்காது ஒரு வருஷம் கல்யாணத்தை தள்ளி போட முடியுமா பிரதமர் அவர்களே. இதெல்லாம் எப்படி எங்கேருந்து பேசுறீங்கன்றது தெரியல, யார் ஆலோசனை கொடுக்குறாங்கன்றது தெரியல.